வணக்கம் அபகம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அன்னியூர் சிவா தொடர்ந்து முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதிக்கான சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிட்டார். இந்த நிலையில் தற்பொழுது போட்டியிட்டிருக்கக்கூடிய நாதக வேட்பாளர் அபிநயா மற்றும் அதே போல பாமக வேட்பாளர் அன்புமணி ஆகியோரை காட்டிலுமே 40,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் அன்னியூர் சிவா வெற்றி பெறக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில் காலை 8 மணி முதலே வாக்குப்பதிவானது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய அனைத்து விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்குமே நன்றி தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக படுதோல்வியை சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்து அதிமுக இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்கியது எனவும் பாஜக தனது அணியில் இருக்கும் பாமகவை நிறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இடைத்தேர்தலிலேயே நிற்பது இல்லை என வைராக்கியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வந்த மர்மம் இன்னமும் விளங்கவில்லை எனவும் தோற்க போகிறோம் என்று தெரிந்து பாஜக போட்டியிட்ட நிலையில் பல்வேறு அவதூறுகளையும் அதே போல திமுக தலைவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்து வந்த இந்த சூழலிலும் கூட திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய இந்த சூழலை உருவாக்கி இருக்கிற மக்களுக்கு நன்றி தெரிவித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இதற்காக இந்த இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதே போல பிரச்சாரத்தில் ஈடுபட்ட விக்கிரவாண்டி தொகுதியை சேர்ந்த அந்த பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தனது நன்றியை தெரிவித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019 ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியின் வெற்றி தொடர்ந்து வருவதாகவும் திமுக வரலாற்றின் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெறக்கூடிய இந்த வெற்றியானது மிகவும் மகத்தான வெற்றி எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாள்தோறும் பல்வேறு திட்டங்கள் சாதனைகள் செய்து வரும் திமுகவிற்கு சாதனை வெற்றியாக இந்த வெற்றி அமைந்துள்ளதாகவும் இந்த சாதனையை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் திமுக தொடரும் எனவும் மக்களோடு என்றும் திமுக இருக்கும் எனவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையாக தெரிவித்திருக்கிறார். அப்ரஹாம்.